இப்போ இருக்கிற ஈரா அப்படிங்க. நம்ம சோஷியல் மீடியா வாழ்க்கையில இருக்கோம். எதுவுமே இப்படி பரவிடும். ஸோ, அவருக்கு எல்லா இடத்துலயும் ஏற்கனவே ஒரு பரிட்சீதம் இருக்கு. இத 2த்தையுமே தாண்டி நீங்க எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, இல்ல அவங்க கூட்டணி பண்றாங்க. அந்த கூட்டணிகள்ல இழுபறி இருக்கு. அந்த கட்சிகளுடைய அவங்களுடைய ஃபோர்ஸஸ், கேடர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி தூங்குனவனலாம் தட்டி எழுப்புறது, அடிபட்டவனலாம் ரெடி பண்றதுக்குலாம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா அந்த பிரச்சாரம் களத்துல இறங்க போறது முதல் ஆளா எனக்கு தெரிஞ்சு தாவேகா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களை சென்று ஒரு ஒரு தொகுதியிலும் சந்திக்க வேண்டிய கட்டாயமும் தாவேகாவுக்கு ரொம்ப அதிகம். மத்த எல்லாருக்குமே ஒரு ஒரு பகுதியிலயும் அந்தந்த பகுதிகளுக்கான தளபதிகள் இருக்கிறாங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்வாங்க. பிரச்சாரத்துக்கு மட்டும் போனா போதும். ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு பகுதியிலும் போய் மக்களையும் சந்திக்கணும். அது ஒரு தனி செக்மெண்ட். ஒரு ஒரு பகுதியில இருக்கிற நிர்வாகிகள போய் பர்சனலா அவங்க ஊர்ல சந்திக்கணும். அது ஒரு செக்மெண்ட். அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள போய் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸா அந்த இன்புட்ட கலெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் அவர் கொண்டு ஒரு மேனிஃபெஸ்டோ வைக்கணும்.